இப்போ திமுகல ஓபிஎஸ்க்கு ஒரு அசைன்மென்ட் குடுத்துருக்காங்க. ம். அவர் கையில சில தொகுதிகள் குடுத்துருக்காங்கலாம் ம். பேசிக்கிறாங்க. அது எப்படி ம். சார் பார்க்குறீங்க? நாமங்கேயமே எதனா இருந்தா வாங்கி நெத்தியில போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல வேற என்ன அவரு சிறப்பா செஞ்சிருக்கிறாரு? ம். சார் எல்லாரையுமே வந்து நம்ம பத்திரிக்கையாளரா எதார்த்தத்த பேசிட்டோம்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவரு பலாப்பழத்துல போய் நின்னு தோத்து போனவரு. முதல்ல ஒரு 3 வாட்டி முதலமைச்சரா இருந்தவரு பலாப்பழத்துல போய் நின்னே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அப்போ என்ன சார் கேள்வி நீங்க வரும்? ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 10 பேர் கேண்டிடேட் போடுறீங்க. எதுக்கு? ஆமா. ஓ ம். பன்னீர்செல்வம் ஊர்ல இருந்தாங்க. அதனால போட்டாங்க. மதுசூதனன் கூட தான் 4 பேர் போட்டாங்க. அப்போ வந்து ராஜேஷ் கூட இருந்தவர், "எப்பா என்னால நடக்க முடியலடா, வயசாகுது." "எதுக்குடா இவ்வளோ மதுசூதனன் எங்கேருந்துடா வந்தான் தொகுதியில?" "இல்ல நான் எங்கெங்கேருந்தோ புடிச்சுட்டு வந்து போட்டுக்கிறாங்கண்ணா. பாபு வேலையா தான் இருக்கும்." அப்படின்னாப்புல. போனாரு, நின்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு. அது மாரி தோத்தாரு அவரும் கடைசி தேர்தல்ல கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் அப்படிதாங்க போடுவாங்க. நீங்க என்ன ஜோசப் விஜய் எத்தனை பேர் போட போறான்னு பாருங்க. அதுல தான் இருக்குது. நீங்க ஓ பன்னீர்செல்வம் கிடைக்கிறது கஷ்டம். விஜய் நெறைய காமன் பேரு. இதுல என்ன பியூட்டின்னா, திமுக சைடும் ஒரு 5 விஜய் போட்டு விடுவாங்க. அதிமுகல அண்ணே அவங்க 5 போட்டாங்க. நம்ம ஒண்ணு என்ன கம்மியா? ஆளுங்கட்சிக்கு நிகரா இல்லனாலும் அத விட கம்மியா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 விஜய் போடணும்னு போடுவாங்க. அது இல்லாம அந்த பேர்ல இருக்கிறவனே சுயேட்சையா இருப்பாங்க இல்லையா? பரவால்ல நம்மளும் விஜய்க்கு தானே நம்மளும் போடணும். எத்தனை விஜய் நிக்க போறாங்கன்னு ஒண்டி பாருங்க. பெரம்பூர்லயும், திருச்சிலயும் தாவேக்கால நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அண்ணன் நிக்கிறாரு. கூட எத்தனை விஜய் நிக்க போறாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது முதலமைச்சர் ஆவறது அப்புறம். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆவணும். அதுக்கே சிக்கல்கள் வரும். அரசியல்ன்றது வந்து ட்ராலி ஆன் கேமரா ரோலிங் அப்படின்னோடனே டமால் டமால்னு வில்லனே அடி வாங்கிக்கின்னு பறந்து போய் வேற மாதிரிலாம் வராது. ஹீரோ உன்னுவாரு. வில்லன் பார்த்தா 4 அடி டம் டம்னு விடுவாப்புல. அரசியல் அப்படிலாம் இல்ல. அரசியல் நான் இன்னும் அடிக்கவே இல்ல. அதுக்குள்ள எதுக்கு பெல்ட் வச்சு போந்தா கிட்டவா நீயே வந்து அடி வாங்கி போயிடு. அப்படி இருக்கும் அரசியல். படம் வேற இல்ல சார் சிச்சுவேஷன் நம்ம கீழ வேற. இப்படி பேசுறோம். ஆனா எலக்ஷன்ல ஒரு மேஜிக் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பொட்டியெல்லாம் தூக்கின்னு போயிட்டு விசில் உள்ள வச்சிருவீங்களா? இல்ல என்ன என்ன பண்றதா பிளானு? மக்கள் ஓட்டு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தேர்தல் தானே. சரிங்க. ஆமா. அதுக்குன்னு பிரச்சாரத்துக்கே போ மாட்டீங்களா? வீட்லயே உட்கார்ந்து வைப் பண்ணி இது என்ன கலாச்சாரம்னு புரியல. மேஜிக் நம்பர் எப்படி வரும்? உழைச்சா தானே வரும். சரி நான் இப்படியே பேசுறேன். ஒண்ணு வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். மக்களுக்கு மனசு இறங்கும். இல்ல ஊடு ஊடா போயிட்டு எதனா குடுக்கணும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இப்பதான் தாவேக்கா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் குடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏதோ அருண்ராஜ் பாவம் இல்லாதப்பட்டவர். அத கூடவா போய் புடிப்பீங்க? அவரு ஒரு எவர் சில்வர் டின் எல்லாம் சரி குடுத்தாரு. ஆமா. நீங்க ஆட்சி அதிகாரம் இல்ல. செந்தில் பாலாஜி மாரி அவருக்கும் ஒரு இலாக்கா குடுத்தீங்கன்னா, அவரும் மேபி வெள்ளியிலேயே கூட குத்து விளக்கு குடுப்பாரு. அது யார் தப்பு? ஒரு நேர்மையான அதிகாரி அரசியலுக்கு கொண்டு வந்து எவர் சில்வர் குடுக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல நீங்க.